மோகனா பத்திரமா போயிட்டு வாமா. இல்ல வரதா, பொண்ணை கோயில்ல விட்டுட்டு நீ பாட்டுக்கு வேற எங்காவது அரட்டடிச்சிட்டு நிக்காத. வீட்டுல நாயா உழைச்சாலும் நல்ல பேரே கிடைக்காது போல இருக்கு. ஒன்னா நீங்க போங்க, இல்ல என்ன வெத்தலை பொட்டிய கூட அனுப்புங்க. நான் போக முடியாதுமா. யோ, நல்ல கதையை கெடுத்த போ. நான் இல்லன்னா அம்மாவுக்கு கற்பனையே ஓடாது. கோச்சுக்காதடா தங்கம், சும்மா விளையாட்டு சொன்னேன். போயிட்டு வாப்பா. எதுக்கு இறங்கிட்டேன். ஏன் மோகனா வீடு எங்க இருக்குன்னு விசாரிங்க. மோகனா வீடு எங்க இருக்குன்னு விசாரிங்க. அப்படி வா வரிக்கு. இது அப்பவே சொல்லி இருக்கலாம்ல. என்னமோ திருவாரூர்ல தேர தெரியும், அவரே தெரியும், இதை தெரியும், எதை தெரியும். அதுதான் உண்மையை சொல்லிட்டேன், விசாரிங்க. ஆமா சரி, அவங்க அம்மா இருப்பாங்கல்ல. கர்மம் கர்மம். எங்க இங்க உட்காரி எழுத்துச்சு. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, ஆமா இந்த மோகனாங்கி வீடு உனக்கு தெரியுமா? என்ன கேக்குறீங்க? இந்த நாட்டியம் ஆடுற மோகனாங்கி வீடு. ஓஹோ, மோகனா வீட கேக்குறீங்களா? இப்படியே மேற்கால போய் வடக்கால திரும்பி தெற்கால நுழைஞ்சு காலையும் கீக்காலையும் நாக்காலையும் மூக்காலையும் வேண்டாம், நாங்க விசாரிச்சுக்கிறோம், நீங்க போங்க. மைனர்வாள் இடம் வந்துடுத்து, இறங்குங்க. காரியத்துல இறங்கியாச்சு, கீழே இறங்கினா என்ன? இத பாரு போய், பொண்ணோட கண்ணானாலே தப்பு. மோகனா இருக்காளே கம்ப்ளீட்டா ஆடுற, அப்புறம் என்ன வைக்க? மாட்டு பொண்ணு மாதிரி உள்ள உட்காந்துட்டு வெளியே வர போய். தெருவே கேட்கிற மாதிரி ஏயா கத்துற? போய் கோச்சுல வந்திருக்கீ, உனக்கு என்ன கூச்சம்? இத பாருங்க, ஊர் உலகத்துல நீங்க எத்தனையோ வரையறுப்ப பாத்திருப்பீள். வடிவாம்பா கிட்ட பாரு, எதுக்கும் அட்டிகை பெட்டிய கண்ணுல போடுற மாதிரி வச்சுக்கோ, வரவேற்பு ரெட்டிப்பா இருக்கும். பாரு பாரு பாரு. என்ன ஆளு சிங்கபுரம் மைனர்ல? ஆமா ஆமா, அவனேதான். எப்படி வந்தான்? எல்லாம் அந்த நோஞ்சாம் பய செய்யற வேலை. அவனை செமத்தியா வாறு பிடிக்கணும். மைனர் ஐயாவா? வாங்க 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 வாங்க. சிங்கபுரம் மைனர் எங்க வீடு தேடி வர்றதுக்கு நாங்க என்ன புண்ணியம் செய்திருக்கணும். ஓய், கேட்டீரா டைலாக? இதான் ஸ்டார்டிங். போக போக பாறான். ஏங்கண்ணே இப்பவே தலையை குனிறீர்? வெளியே வரும்போதுதான் தலையை குனினா நிமிருங்கண்ணே. என்னுடைய வரவேற்புல ஏதாவது குற்றங்குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. பொறுத்திருந்தா என் பொண்ணுக்கு பெரிய இடமா கிடைச்சது. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நான் தினமும் அந்த தியாகராஜ சாமி வேண்டிக்கிட்டே இருந்தேன். என் பிரார்த்தனை வீண் போகல, பலிச்சிட்டது. வாங்க உள்ள வாங்க, வலது கால முதல்ல வச்சு வாங்க. வைத்தி நிக்கிறாரு, என் கால வலிக்குதே. பாத்தேடா, நீங்க நிக்கிறேன், அவ கால வலிக்குதான். உமக்கு பசிச்சா அவ சாப்பிட்டு வா, வந்துரும். வலது கால வச்சு வரோம். நீ ஏன் வலது கால வைக்கிற? சரி வடிவு, இடதே வைக்கிறேன். கவனிச்சிங்களா? போடி. தம்பி, என்ன யோசனை பண்ற? யோசனை பண்றதுக்கு என்னென்ன இருக்கு? புறப்படுங்க. வண்டி ஓட்டும். வண்டியில அவரா போறாரு? சரியா போச்சு. உனக்கு யார பார்த்தாலும் சிக்கலார் மாதிரியே தெரியுது போல இருக்கு. தயவு செய்து அவர் தானு போய் பார்த்துட்டு வாங்க. அட்ட பைத்தியமே, அவரா இருந்தா வண்டியை நிறுத்திருக்க மாட்டாரா? பேசாம வீட்டுக்கு நட. என்ன மைனர் வாய், இந்த வயிற்று தலையை வச்சா எல்லா காரியமும் சக்சஸ் தான். அது சரியா? மோகனாவை பார்க்க முடியாது. வடிவாம்பால பார்த்தோட இல்லையோ? பார்த்தேன். பொண்ணு தெரியுமா உமக்கு? என்ன? அம்மா பேசுறா, பொண்ணை பத்தி தெரியும். பொண்ணு பேசுறா, பூர்வீகமே தெரியும். உமக்கு பொண்ணு வேணுமா பூர்வீகம் வேணுமா? பொண்ணுதான் தேவை. அம்மாவோட பேசிட்டோட இல்லையோ? முதல்ல நீ கோச்சில் ஏறும், நீ ஏறும்.
நீங்க எப்படியே நேரா ரயில் அடிக்க போய் சிக்கலுக்கு புறப்படுங்க. என் மனசு சரியில்லை, நான் நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு வரேன். எனக்கே வேதனையா இருக்கே தம்பி. உன் மனசு என்ன பாடு. அழகர் கோயில்ல இருந்து நம்ம ரயில்ல வர்றப்போ இந்த மோகனா என்கிட்ட நடந்துகிட்டதை பார்த்து நான் ஏமாந்துட்டேன். அவ இவ்வளவு பெரிய மோசக்காரியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தம்பி, அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடாதே. மோகனா மேல ஒரு குற்றம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு புத்தி சொல்றீங்களா? உலகத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நான் என்ன குழந்தையா? நீங்க புறப்படுங்க. தம்பி, இந்த நிலைமையில உள்ள ஒண்டியா விட்டுட்டு நான் எப்படி தம்பி போவேன்? ஏன்னா என் வேதனையை புரிஞ்சுக்காம நீங்க வேற துன்பப்படுத்துறீங்க. நீங்க பேசாம சிக்கலுக்கு போங்க. நான் நாகப்பட்டினத்துல 2 நாள் தங்கிட்டு வரேன். ஆமா தம்பி, உன் செலவுக்கு கையில் ஏதாவது பணம் வச்சிருக்க? என்ன பெரிய பணத்தை பார்த்துட்டீங்கப்பா? ஊர்ல இல்லாத பணம். பணமா? பணம் பணத்துக்காக தானே அவ்வளவு இந்த ஆட்டம் ஆடுறாள்வா? என்கிட்ட இருக்கு நான் பணம், நானும் ஆடி காமிக்கிறேன். புறப்படுங்க.